சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது? இருக்கா? ட்ரக் இன்ஸ்பெக்டர் யாரையும் பார்த்தீங்களா? பார்க்க வேண்டியது இருக்குது. கிளினிக்கை போடுங்க. என்னைக்கு போட போறிய? பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும். சந்தோஷமாக வெற்றி அடைந்து கிளினிக்கை போட்டுக்கா, என் படத்தையும் போட்டுக்கா, தொழில் உயரும், அந்த பணமும் வந்துடும். சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு திருமணமாகி வாழ்க்கையில் அமைதி குறைவும் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? கால் வந்துட்டாங்க. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். மருமகளை உங்களை பிடிச்சிருக்கானே. மகன் வந்து ஒன்றை விட்டு ஒன்று தேடி அப்படி ஒரு பாட்டு என் காதில் கேட்கு. மாமா மாமா மாமான்னு ஒரு ஆள் வருது, ஊடால வருது. அதில் போய் மயங்கி மண்டையை பதி கொடுத்தான் பே. அதனால் இப்போ குடும்பம் குழம்பி போய் பிரிஞ்சு கிடக்கு. அங்கேருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டுமா கால் விட்டு வரலாம். என்னண்ணே, சும்மா தான் கையை மேலே தூக்குனேன். நீங்கள் உங்களை எரிஞ்சிடும் நினச்சிங்களோ? வாங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருப்பா. இந்தாப்பா, உன் மகன் சொல்லுக்கு அடங்கி குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வைக்கிறேன், வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவில் வழக்கை பற்றி வெற்றியாக்கி தரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கணும். சேர்த்துவா. கர்மசாமிக்கு ஓசூர் தஞ்சாவூர் இவ்வளோ உத்தரவு ஓடி இருக்காங்க. ஓசூர் 3 உத்தரவு இருக்குது. ஓசூரில் யாரெல்லாம்ப்பா? ஓசூர் 3 பேர் இருக்கிய. 3 பேர் கால் வந்துட்டு வரலாம். உனக்கு ஓசூராடா? அப்படியா? வைங்க. அது என்னது? சாதகம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். ஓசூர் பால் பண்ணை யார் வீட்டு பக்கத்தில் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கோ பால் பண்ணையா? பால் சம்பந்தமான தொழில், பால். அதானப்பா. யார் நீங்களா பாக்கிய? முருகா கூப்பிடுறேன், வாப்பா. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சாதகம் எதுவும் வந்திருக்கா கையில்? ஒரு சாதகத்தில் பொருத்தம் சரியில்லை, பொய் சாதகம். அது மாட்டிக்கிடாத. வரக்கூடிய 22ஆம் தேதி ஜனவரி அதுக்கு மேலே வரக்கூடிய சாதகம் தான் உண்மையான சாதகம். புரியுதா? அதில் உனக்கு நான் வெற்றியாக்கி சித்திரை மாதத்துக்கு உட்பட பூ வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி தந்துருந்தேன். மங்களமாக எல்லாம் நடந்துடும். வேறு என்ன வேணும்? கேட்க வைக்கிறேன், வர வைக்கிறேன். சந்தோஷமாக இரு, வெற்றியாக்கி தரேன். பிறகு என்னைய பார்த்துப்பா. வாப்பா பால் பண்ண கால். ஏனே என்னண்ணே சாமியை விட்டுட்டு இங்கே வந்து கும்பிடு. என்னண்ணே நீங்கள் இந்தாப்பா, எல்லாம் சந்தோஷமாக நடந்தாச்சு. இப்போ சாப்பிடாம போய்ட்டுன்னு வச்சுக்கா, எங்கே இருந்தாலும் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துடுவேண்ணா. தங்கப்பிள்ளை. வண்டி வாகன தொழில் அடுத்து யார் வச்சுருக்கா? வண்டி வாகனம் சொந்தமாக ஃபினான்சியல் ஃபைனான்ஸ் சொந்தமான தொழில் யார் வச்சுருக்கீங்களா? வண்டி வாகனம் சொந்தமான தொழில் யாருப்பா வச்சுருக்கா? ஓசூரில்
அங்காளம்மன் எங்கே இருக்கு? அங்காளம்மன் அங்காளம்மன் கோவில் ஓத்தூர் எல்லையில் கால் வந்துட்டு வரலாம். யார் பையனா? புண்ணியம், பெரிய புண்ணியம். என்னடா வேணும் தம்பி? 2 வாரம் நீ காட்டுக்கலாம். வா. வாட்? நீ தொடாத. இப்போ வந்து இவன் ஏன் பேரன், நீ தொடக்கூடாது. சிக்கன் விடுறா. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான். எஸ், கண்ண முடு. பாஸ் ஆகிட்டேன். கால் வந்துட்டு வா. இவன் அந்த சர்வீஸுக்கு போனால் என்னமெல்லாம் செய்யணுமோ அதை முதல்லையே மனத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிட்டான். உண்மை இல்லையாடா? அது சொந்தமான எல்லா ரூல்ஸ் அண்ட் டெக்கரேஷன் அத்தனையும் படிச்சுக்கிட்டான். எக்ஸாமுக்கு படித்தது வேறு, அந்த ஜாப்புக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன உண்டோ அத்தனையும் ஓகே பண்ணிட்டேன். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஐஎஃப்எஸ் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீ. சந்தோஷமாடப்பா. இந்தாடா தம்பி, ஐஎஃப்எஸ் ஆகி என்னையை பார்க்க வருவாய். யூனிஃபார்மோடு என்னையை பார்க்க வரணும்டா. வெற்றி உண்டு. இந்தாப்பா, அடுத்த கேள்வி கேட்க மாட்டேங்க. கடன் பட்டிருக்கியா? அதை பற்றி பேச வேண்டாமா? இந்தா, கடன் தீர்ந்தாச்சு. அவனை திருத்தி தரேன். அவன் போட்டாலாம் கொடுத்துப்பான். எஸ், 3:30 பாரு. ஓ பாப்பா, கால் வந்துட்டு வாங்க யாராவது ஒருத்தன். என்ன இது பொம்பளை பிள்ளையை பற்றி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? பெண்மகளை பற்றி நீ யாரை கேட்க வந்திருக்க? வாரிசு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஏற்றுக்கிடுவியா? ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இருக்கோ பாரியா? ஆம்பளை பையன் ஆம்பளை பையனை பெற்று தர்றதே ஒரு பொம்பளை தான். பேவுக்கு கற்பனையை பற்றியா? காலில் விட்டுருவான். வாடா தம்பி வா. கண்ணமுடே, உன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்க. உனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுடுது சொல்லிட்டேன். ஆனால் கர்ப்பப்பையில் எந்த ஒரு குறையும் இல்லை. 2 குழந்தைகளுக்கு இந்த பிறவியில் உனக்கு பாக்கியம். ஒரு ஆம்பளை ஒன்று, ஒரு பொம்பளை ஒன்று. பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். கொஞ்சம் கூட வாக்கு தவறாமல் என் பேர் வச்சுருவியா? மாற்றம் இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்படித்தான். இப்போ பார்த்தியா, சாமி வாக்கு கொடுத்து குழந்தைய கொண்டு வந்தான். பார்த்தியா நீ? அதே மாதிரி உன் குழந்தைங்க கொண்டு வருவேன், நான் வாழ்த்தி தருவேன். வெற்றி அடைஞ்சுப்பா. போ. தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? ஓசூர் தொழில் பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? வெற்றிவேல் முருகனுக்கு என்னங்க வா. சொல்லலாம் அங்க உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 இடத்துல முக்கில் சுழமாட சாமி இருக்கார். ஒரு இடத்துக்குள்ள மட்டும் அம்பன் கோயில் இருக்குது. இவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருந்து இப்போ படிப்படியாக தேறி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 1 மாதம் என்னையை தொடர்ந்து பிடிச்சனா தெளிவாயிருவான். அவனை 4 மனிதனை போகிற வாழவும் வைக்க, வேலையும் வாங்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். இந்தாப்பா, உன் பேர் என்னடா? போயிட்டு வா. பாளையங்கோட்டையாம்மா? எனக்கு பிஎம் சத்திரமும் தெரியும். பாளையங்கோட்டை பகுதி. ஓகே ஓகே, அந்த எல்லை தான் உனக்கு. இது ஒரு கர்மசாமிக்கு என்னம்மா வேணும்? உன் மகளை பற்றி நான் பார்த்தேன். பொன்னகையும் இல்லை, புன்னகையும் இல்லை. அதனால் முருகப்பெருமானை போய் வரம் கேட்கும் பொழுது அவளுக்கு இன்னும் 2.25 மாதங்களுக்குள்ள
மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும்னு உத்தரவாயிருக்கு. தைப்பூசத்துக்கு பிறகு தயாராகிரும். வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் இதை வந்து பார், ஜெயிச்சு வருவேன். மூலக்கரைப்பட்டி யாருப்பா? அது என்ன கருப்பட்டின்னு சொல்லுவீங்களா? வாரீங்களா? 3 அடைப்பு மூலக்கரைப்பட்டியாமா? கரெக்டு. உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன், மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் போனால் ஒரு பெரிய குழி கிடக்க. உங்கள் ஊர் தானா? கால் விட்டு வா. ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்க, வந்து எல்லாம் எடுத்து வா. மனத்து பின்ன அதையே தேடிக்கிட்டு இருக்கோம், என்னையும் நினைக்க மாட்டியே. பக்கத்தில் வா. என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? உன் பேர் என்னடா? ஞானமூர்த்தி. முத்தாரம்மன் கோயில் இருக்கு, ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சாமி பேரா? கால் வந்துட்டு அதிகம் மட்டும். இதுக்கு முன்னால் கொஞ்சம் சம்மதம் இல்லாமல் குழப்பிக்கிட்டாரஞ்சா, மாற்றி கொடுத்துட்டேன். அதனால் இப்போ அவனை செர்வ் பண்ணி தரணும். கண்ணு முடிக்கா வாராடான்னு பார்ப்போம். அப்படியா? நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே பெண் இருக்குது. நெல்லை மாவட்டத்திலே பெண் இருக்குது. அந்த பொண்ணவே கொண்டு வந்து சேர்க்குறேன். மெட்ராஸில் முடித்தா லவ் பண்ணி முடிப்பான். உனக்கு யார் வேணும்? சரி, அப்படின்னா சரியாக 9 நாளையில் உனக்கு தெளிவு கிடச்சிடும். கடை வியாபாரம் பண்ணணும், விற்கக்கூடாது. இந்த அப்படி வச்சுக்கோ, ஓடு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சரிண்ணா? என்ன கருமசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யார்? குழந்தை என்னையா குழந்தை? அங்கே போங்க, நீங்கள் புரியாமல் வந்துட்டீங்க. அவர் பையன், உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. அவர் வந்து உங்களுக்கு குழந்தை, அப்படி தானே? குழந்தை வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? அப்படி கால் விழுட்டு வா. இப்போ புரியுதா என்னன்னு உங்களுக்கு? உங்கள் பையனை நீங்கள் குழந்தையா நினைக்க, எனக்கு அது பெருமை தான். ஆனால் நான் அப்படி விவரத்தில் கூப்பிடலை உங்களை. அதுதான் ஏக்கா, நல்ல காலில் விடலை. வரலாம். உட்கார முடியுமா? ஏன் அப்போ நிற்கிறீங்க? குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா? அப்போ நீ ஒரு முறை போயிட்டு வந்துருதியா? போயிட்டு வந்துட்டேன்னா ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஆனால் முருகன் பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், முருகன் பேர் வைக்கணும். அவளையும் சேர்த்து வைக்க குறுக்குத்துறைக்கு போயிட்டு வா, வெற்றியாக்கி தரேன். காரணம் இருக்குது, நான் சொல்லதில்லை. எட்டயாபுரம் கிட்டையா இருக்குது. எட்டயாபுரம் இதை உண்டியில் போடுங்க. கால் வந்துட்டு வரலாம். எட்டயாபுரம் இன்னும் 2 தடவை காலில் விழுந்துக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன விவன கோளாறுகள் எதுவும் இருக்குமான்னு கேட்டேன். இருக்கு. என்ன செய்யுது? இருக்கு. அதனால் உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் இப்போதைக்கு ஒருங்கிணைக்கப்படாமல் மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் நட்புகள் இருக்குமா? யார் சொல்லியும் கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணுறாரா? இந்த பணம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வா. இன்னொரு குடும்பத்துக்கு உதவியாக அந்த பணம் போய் சேருது. சரிண்ணா? அதான் அந்த பக்கத்துலேருந்து அவனை பிரித்து எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு. சேர்த்து தரேன், உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன். இந்த அப்படி ரொம்ப பேசுனா உன்னைய வேண்டாம்னு சொல்லிடுவான். அதனால் பொறுமையாரு, ஜெயிக்கிறேன். போய்ட்டு வான். இந்த விபூதியை கொண்டு போட்டு சரியா போயிருவியா?
அதே எட்டயபுரம் எல்லை வாரிசு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால்வன்ட்டு வரலாம். கவர் வாங்கிக்கல முன்ஜென்ம பாவ வினையால் அடுத்த வாரிசுகள் தோன்றாத தடைகள் இருக்குது. அதனால் ஒருவருக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பையனாக பிறப்பான். குழப்பாமல் என் பேர் வச்சிடலாமா? பார்த்திங்களா எத்தனை பேர் குழந்தை வரம் கேட்டு வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு. பிறக்க வைக்கிறேன். இன்னொரு பிள்ளையினுடைய மனநிலையும் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருக்குது, அவங்களையும் செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். உங்கள் சொத்துக்கள் பண சொந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது, அவைகளுக்கு நல்ல தீர்ப்பும் வெற்றியும் தந்தால் போதுங்களா? கால் நட்டு வரலாம். உங்களுக்கு எட்டயபுரமா? எங்கே எட்டயபுரத்தில்? கருமசாமிக்கு அம்மா காளி இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும். வாரிசு தோன்றுகிறது, வெற்றி அடைகிறோம். கருமசா உங்களை நான் கூப்பிடவே இல்லை சார். கருமசாமிக்கு சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? எட்டயபுரம் உத்தரவு முடிஞ்சு போச்சு. கோவில்பட்டி கோவில்பட்டி சரி போய்ட்டு வாங்க சரியாயிரும். இந்த கனியை தேய்க்க சொல்லுங்கள், வெற்றி ஆயிடுவார். கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் கால் விட்டு வரலாம். நல்ல விடலை, அறகுற மனசு முழுசா. எந்த ஊர்? எந்த இடம்? கோயில்பட்டில். உட்காருங்க. நீங்கள் 1 2 3 4 10-15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்க. எங்கே உட்காருங்க. நீங்கள் கிடையாது. கால் ஒன்று வாப்பான்னு ஒரு தரம் வில்சேரி வரலாம். உட்கார முடியாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? நாய் வளர்க்க வேண்டாம். நாயால் பிரச்சனை இருக்குது. ஏன் இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் போய் சாமி சொல்லுதீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லுதீங்களா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன் தகுதிக்கு மீறிய கடனை பெற்றிருக்க, வாழவா சாகவாங்கிற ஒரு முடிவு உன் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு அதுக்கு தகுந்த உழைப்பும் இல்லையே, எப்படி தீர்க்கிறது? மாயாஜாலத்தில் நான் ரூபா அவரை வச்சா தான் உன் கடத்தை தீர்க்க முடியும். இதானே உண்மை? கால் வந்துட்டு வா. சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்காம லட்சக்கணத்தை எங்கே போக? அதனால் லாட்ரியே அடிக்க வச்சிட வேண்டியதான் நினைக்கிறியா? ஜெயிப்போம் போ. நம்ம நாட்டில் லாட்ரி இல்லை, புரிஞ்சுக்கா. நீ போயிட்டு வா. கருமசாமிக்கு அதே கோயில்பட்டி பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. ஐ பும் 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 பும். தானா பேசுவான், தானா சிரிப்பான், தூங்க மாட்டான், துடிப்பான். கால் வந்துட்டு வா. எதிர்த்து கால் விழுதுக்கு சோம்பரப்படக்கூடாது. பிள்ளைய குணமாக்கணும்ல. என்ன பக்கத்தில் வாமா. 3 முறை உன் மகன் இங்கே கூப்பிட்டு வந்தனா, பிள்ளையை கூப்பிட்டு வந்தனா, அவன் மனநிலைகளை திருப்பி தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன். நான் வர வைக்கிறேன். ரொம்ப பேசாத, பக்கத்தில் வா. அதெல்லாம் இருக்கட்டும். பிள்ளையை காப்பாற்றணுமா கோர்ட்டு விஷயத்தை முடிக்கணுமா? ஒன்று தான் முடிச்சு தருவேன். பக்கத்தில் வா. மனத்தை அடக்கும் போல கேள்வி கேட்கறது நிறுத்தி பிரார்த்தனை பண்ணு.
உன் பிள்ளைய கூப்பிடு, கோயிலுக்கு வந்துடுவா, குணமாக்கி தரேன், போயிட்டு வா.